திருப்போரூரை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் பாலுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர் பாலு, அவருக்கான வாய்ப்பு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் வைத்தி என்பவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய மாநில இணை பொதுச் செயலாளராக இருப்பவர் வைத்தி, அவருக்கான வாய்ப்பு ஜெயங்கொண்டம் தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சதாசிவம் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவத்துக்கு சேலம் வடக்கு தொகுதியில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலராக இருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிவகுமாருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சிவகுமார். அவர் ஏற்கனவே மயிலம் தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருந்தவர். பாமகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் சிவகுமாருக்கான வாய்ப்பு இம்முறை விக்கிரவாண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் போட்டியிடுவார் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை மயிலத்தில் போட்டியிட்ட சிவகுமார் இம்முறை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் க சரவணன் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாமகவினுடைய மாவட்ட செயலராக இருப்பவர். அதேபோல மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சித்தமல்லி பழனிசாமிக்கு அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மகேஷ்குமார் என்பவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய மாவட்ட செயலராக இருப்பவர் மகேஷ்குமார் காஞ்சிபுரம் தொகுதியில் 2 முறை நின்றிருக்கிறார். அவருக்கான அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த வாய்ப்பு என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. இம்முறை உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் அவருக்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் செழியன் நிற்கிறார். அவர் மாவட்ட செயலராக இருக்கிறார் பாமகவில். காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி, அதில் மருத்துவர் அன்புச்சோழன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில மருத்துவர் அணி செயலராக இருக்கக்கூடியவர் அன்புச்சோழன், அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் 18 சீட்டுகள் அதிமுக கூட்டணி கொடுக்கப்பட்டது. அந்த 18 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை தற்போது பாமக தலைமை அறிவித்திருக்கிறது. சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். மேலும் திலகபாமாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிவகுமாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரவணன், மயிலாடுதுறை சித்தமல்லி பழனிசாமி அவர்களெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்களில் சிவகுமார் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சதாசிவம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரியை சேர்ந்த வெங்கடேசனுக்கு முறை வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு அவருக்கான இந்த சீட் என்பது வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 18 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாமகவுடைய வேட்பாளர்களை பாமக தலைமை தற்போது அறிவித்திருக்கிறது.